வெல்கம் பேக் டு உஜி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெத் பார்க் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. சரி, பலவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம வந்து ஈஸியாக வச்சுப்போம், பசிலும் ஈஸியாக வச்சுப்போம். நான் இந்த கேமை வேறு ஆக்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எல்லா கன்னும் கிடச்சிருக்கும், ஸ்கின்னும் கிடச்சிருக்கும். ஈஸியாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஒரு ஸ்டோரி கேம், அதனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண் விழிக்கிறோம் எங்கே இருக்கோம், இது டெத் பார்க் சாப்டர் 1 வந்ததுங்க. எங்கே அதே ரூமுங்க, ஆனால் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை பாருங்களேன், கன்று என்கிட்ட எத்தனை கன்று இருக்குது பார்த்தீங்களா. ஃபேன் சுற்றுது. இந்த கடிகாரத்தை கூட நம்ம தான் இந்த இடத்துல வந்து எடுத்துன்னு வந்து வச்சோம். இந்த இடத்துல கீ இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தா வெளியே இருக்கிற மேகம்லாம் தெரியும். அப்டேட் பண்ணிருக்கானுங்க. இந்த போர்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறு எதுவும் அவ்வளோவா சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இங்கே எதை சொல்கிறானுங்க, செக்கியோ சிஸ்டர் ரூம். ஓ, சிஸ்டருக்கு வேறு இருக்கா? ஏங்க இந்த கண்ணு ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன கண்ணாக இருப்போம். டபுள் பேர் இருக்குது. இந்த கண்ணு வேணாம், சின்ன கண்ணை வச்சுப்போம். ஏங்க திறப்போம். இந்த டோர் வந்து உள் பக்கமாக சாத்தியிருக்கா. ஏங்க ஏதோ கட்சின்னு வருது. ஓ, நானும் என் சிஸ்டரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. பக்கத்தில் லாக்கரும் காட்டுறானுங்க. கீழே நம்பர் இருக்குது, இதை எடுத்து போகணுன்னு நான் நினைக்கிறேன். இருங்க, நம்பர் பார்த்துக்கிறேன். 112-11-89. எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கன் தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கேனேடா. இருங்க, இன்னும் ஏதோ கட்சின்னு வருது. என்னடா பலூன்லாம் வருது எங்கே? அதுவும் சிவப்பு. இவனுங்க வேறு. ஆனால் சிவப்பு கலர் பலூன்லாம் வருதுங்க. என்னடா அது எங்கே கூட்டின்னு போகுது? அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. என்னடா இடம் இது? ஒரே ரெட் கலரில் இருக்குது. இருங்க, எதோ எழுதியிருக்கு, யுவர் மதர் வில் நெவர் கம் பேக். ஹஹஹா. எவன்டா அதை எழுதி வச்சது? இது இங்கே அட்ரு இருக்குது. சார்லி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஜி லுக் ஆஃப்டர் லில்லி, அதான் உங்கள் சிஸ்டரை பார்த்துக்கோ, டோன்ட் வரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வரேன் இப்போதைக்கு மாம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஏங்க இந்த இடம் ஒரு ஜல்லி மாதிரி இருக்குது. நான் சவுண்டு இல்லாமல் தான் விளாட்றேன், அதனால் எனக்கு பயம் வராது. ஏங்க கச்சினுங்க. ஏய் சார்லி லுக் யுவர் இது சொல்கிறானுங்க. ஓ, என்னடா சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியலடா. ஏங்க நான் சிஸ்டர் வில் டு இன்டு ரியாலிட்டி ஹஹஹஹா அண்ட் ஹர் பாடி வாண்ட் டு லாஸ்ட் லாங் வித்தவுட் மெடிஷன். ஏங்க இப்போ என்ன ஆச்சுன்னா, சி என்னங்க இதெல்லாம் கை சட்டி சிரிக்குது. இருங்க சுட்டுடலாம். இது கூட ஒன்றுமே ஆகலடா. இப்போ என்ன சொன்னான்னா, அவன் அந்த உலகத்துலேருந்து இப்போ நஜ உலகத்துக்கு வந்துட்டானா. இப்போ அவன் நம்ம தங்கச்சியை கடத்தின்னு போயிட்டானா. தங்கச்சி மெடிசன் இல்லாமல் செத்துருவா, உன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே எது எழுதிருக்கு, யூ கில்டு மை பிரதர் அண்ட் ஐ வில் கில் யுவர் சிஸ்டர் அண்ட் தென் ஐ கில் யூ. ஓ, அப்போ சாப்டர் 1 இருக்குது அவன் பிரதரா? அப்போ இவன் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்ணன் வந்து பழி வாங்க வந்திருக்கான். டே தம்பி, நான் ஒன்றும் தம்பியை கொல்லடா, அவன்கிட்ட வாண்டடா என்கிட்ட வந்து சிங்கிள்ஸ் செய்டா அப்படின்னா. நானும் சிங்கிள்ஸ் செஞ்சேன், தோத்துட்டான் அவன், அதனால் அவன் செத்துட்டான். என்னடா என்னங்க இடம் கீஞ்சிருக்கு. அதாவது இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு உலகத்துக்கு கூப்பிட்டு போகுது. அது பேர் ட்ரீம் வேர்ல்டான். அந்த உலகத்தை இப்போ நான் இதுக்கு இருங்க, அது வந்து அந்த உலகம் வந்து ட்ரீம் வேர்ல்டான். என்னடா லாக்கில் இருக்குது, திரும்ப உள்ளே போனோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதாவது இப்போ இந்த பலூன் உள்ளே தூக்கப்பட்ட இது வந்து ட்ரீம் வேர்ல்டான். அதாவது நம்ம வேர்ல்டுலேருந்து ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிடுவோமா. அந்த ட்ரீம் வேர்ல்டு தான் இந்த பெனிவாய்ஸ் இருப்பானா. நம்ம தங்கச்சி யூஸ் பண்ணி அவன் நஜா வேர்ல்டுக்கு வர போகிறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க இந்த டோரை முதல்ல அன்லாக் பண்ணி விட்டு இப்போ நஜா வேர்ல்டுக்கு போவோம். சீக்கிரம் போடா. இப்போ நம்ம தங்கச்சி வேறு காப்பாற்றணும். சீக்கிரம் ஓப்பனர்ரா. என்னடா இது? ஏங்க இந்த பொண்ணு இங்கே இருக்குங்க. இருங்க, இதை எழுதி வச்சுருக்கு. August 50, really want with my mother and Charlie to the amusement park. We save a temporary clown. It was a horror science then I have dreamed.
ஓ! இந்த பொண்ணுக்கு தாங்க இந்த கனவுல வந்திருக்கு. இந்த நம்மளுக்கு வந்தா மாரி இந்த பொண்ணுக்கு அந்த ஜோக்கர் கனவுல வந்திருக்கு. இருங்க ஏதோ சொல்லுது. ஐ கேன் வியர் லில்லி அண்ட் ஓல்ட் ஐ எம். அதாவது இப்போ மருந்து எடுத்துன்னு வந்து காப்பாத்துருமா. சரி கீழே போவோம். இருங்க கீழே போகிற வழி எங்கடா இருக்குது? கீழே போகிற வழி எங்கடா இருக்குது? இப்படி போகணுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமாம்மா. சீக்கிரம் கீழே போடா. இப்போ நம்ம மருந்து எடுத்துன்னு வந்து நம்ம சிஸ்டரை காப்பாற்றணும். அவன் ஏதோ வைரஸ் மாதிரி பரப்பிட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு அதை தான் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணோம்? லீவ் த ஹோம் ஃபைண்ட் த ஃபேர் லில்லி ஏதோ சொல்கிறானுங்க, எதுவுமே புரியல. இருங்க ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஏதோ இங்கே இருக்குங்க. நைஃபா? டார்ச்சுங்க. ஓகே டார்ச் எது கொடுத்தானுங்க தெரியல. இதுனா ரூமு என்னோட கட் சீன்லாம் வருது. எங்கள் திரும்பவும் அந்த பலூன் வருதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ திரும்பவும் அந்த உலகத்துக்கு நான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். சீரப்படா பலூனோ தொட்றா தொட்றா. ஏங்க இவன் வர தொட மாட்டேங்க. சீரை தொட்றா. இப்போ அந்த உலகத்துக்கு போயிட்டு அங்கே வர என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அவன் வர இல்லாமல் இருந்தால் சரி. இருங்க இந்த கது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓ இதே தான் டார்ச் கொடுத்தீங்களாடா? இங்கே எதுவுமே இல்லை. இவன் எது இருக்குங்க? புல்லட்டா? சேவ் பண்ணி வச்சுப்போம். சரி புல்லட் எடுத்து வச்சுப்போம். இந்த கேம் மேக் பண்ணதுனால முன்னாடியே நம்மளுக்கு நிறைய கன்று கொடுத்துட்டானுங்க. இவனுங்க வேறு கன்று வேறு எனக்கே தெரிய மாட்டேது. இவனுங்க வேறு என்கிட்ட மொத்தம் எவ்வளோ புல்லட் இருக்குன்னே தெரியலையே. நான் பாட்டு எடுத்து போயினே இருக்கேன். எங்கேயோ வந்திருக்கேன். என்னடா அது? லுக்கியா ஃப்ரெஞ்ச். ஓ இது பேர் ஃப்ரெஞ்சா? எனக்கு தெரியாதா? என்னடா இந்த மட்டும் வந்து ஏதோ பக்கு மாதிரி ஆகுது. என்ன நம்ம ஃபாதர் ரூமா? இது என்ன ரூமு? ஓ இதுக்கு தான் ஃப்ரெஞ்சே கேட்டிங்களாடா? ஓப்பன் பண்ணுறா. சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. 3 4 எங்கே நாங்கள் இருக்குது? இங்கே புல்லட் இருக்குது. புல்லட் எடுத்துப்போம். எட்ரா புல்லட்டை. இருங்க இந்த கன்னை மாற்றி பார்ப்போம். ரொம்ப கன்று மாற்ற முடியலங்க. இது நாடா கொடுமை. அதாவது இந்த உலகத்துக்கு வந்தால் கன்று மாற்ற முடியல. என்னதுடா அது? ஓ பசுலா. திருப்பு. இதை எப்படி திருப்பு? அது எப்படி திருப்பு நேரு? 9 இருக்குது. அடுத்தது 1ன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டே கரெக்டாக வச்சேன். ஆமாம் 1 தான். பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது 6ன்னு நினைக்கிறேன். ஐயோ இது 5ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா. ஆமாம் அதாவது 9 1 5 6. 9 1 5 6 நோட் பண்ணிக்கிட்டேன். 9 1 5 6 எதுக்கு? எனக்கு மெடிக்கிட் இருக்குது. மெடிக்கிட்டு ரொம்ப முக்கியம். 9 ஐயோ 9 1 5 6. 9 1 5 6 இங்கே இருக்குது. எனக்கு தெரியும்டா பக்கத்துலேயே வச்சுருப்பீங்க. 9 1 5 7. ஐயோ 9 1 5 7 இல்லையா? ஞாபகம் வந்துச்சு. 9 1 5 6. சே அதுவும் மறந்துட்டேன். இங்கே எதுவும் இருக்குது. என்னதுடா அது? பிக்கப் த ஃப்ரௌண்ட் டோர் கீ. டோர் கீயா? ஏதோ டோர் கீன்னு கொடுத்து விட்ருக்கானுங்க. அந்த மெயின் டோர் கீயா? ஏங்க ஐயோ இப்போ இந்த பக்கம் போகணும். ஐயோ நான் இதை வர மறந்துட்டேன். இந்த பலூனுக்குள்ளே போனால் தாங்க அந்த டோரே ஓப்பன் ஆகுது. இல்லைனா டோர் ஓப்பன் ஆக மாட்டேது. வெயிட் பண்ணுறா சீக்கிரம்டா. நாங்கள் வேறு நான் முன்னா மெதுவா. சீக்கிரம் கீழே குனி ஏஞ்சிட்றா. உள்ளே போடா. இருங்க ஏன் இந்த பக்கம் ஓப்பன் ஆகாது? லாக்கில் இருக்கா? ஏன்னா அது எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். திரும்பலாம் நம்மளால் வர முடியாது. எங்கேயோ கூட்டின்னு போகுது. நானும் போயிட்டு இருக்கேன். இங்கே ஏதோ படிக்கிட்டு மாதிரி போகுது. இங்கே தான்டா படிக்கிட்டு கட்டுச்சு. அது ஒரு எவனாவது இந்த மாதிரி பேஸ்மெண்ட் கட்டுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவனுங்க கட்டி வச்சுருக்கானுங்க. இருங்க சேவ் எப்படி பண்ண முடியாது? சேவ் எங்கடா பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எனக்கு சேவ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் எமர்ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ண முடியாது போலியே எனக்கு தெரிஞ்சு. சரி இந்த பலூன் தர்றா. ஏதோ கட்சின். ஆர் யூ கிட்? எது நான் குழந்தையா? ஆமாம் நான் குழந்தைதான். ஏன் வர கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னடா இத்தனை பலூன் விட்டேன். நான் எந்த பலூன் கண்டுபிடி இதை நோட் பண்ணலையடா. டேய் தம்பி வந்துடாதடா. நான் ஏதோ சவுண்ட் இல்லாமலான்னுக்கிறேன். டே
ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. டேய் வந்துடாதடா. டேய் 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 தம்பி இந்த பலூன்டா டேய் இது. டேய் டேய் விளங்கிடும்டா. ஐயோ மாட்டிக்கினா ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுங்க. உள்ளே போடா. போடுறா எங்கேயாவது போடா. டேய் நிற்காதடா ஒரு இடத்துல அப்படியே பேன் நிற்கிறாங்க அவன். ஐயோ ஐயோ பேனிக் ஆகுது எனக்கு வர. தம்பி பார்த்து போப்பா. பின்னாடியா பின்னாடி தொத்தின வரேன் பார்த்தா முன்னாடி ஐயோ என்னங்க இது வேறு எத்தனை டேக் எடுக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு வேறு பயமாக இருக்குது. கண்டிப்பாக நான் இன்றைக்கி முச்சாம தான் இந்த பலூனை. ஐயோ இவங்க என்னங்க சேவான இடத்துலேருந்து வருதுங்க. ஐயோ இது வேறு வெறுப்பாச்சே. அத்தனை பலூன் விட்டா நான் எப்படிடா கண்டுபிடிப்பேன் எந்த பலூன்? இவன் வேறு சீக்கிரம்டா தம்பி. ஃபஸ்ட்டு பலூனே குத்துருங்கடா. தயவு செஞ்சு என்னால் முடியலடா. அத்தனை பலூன் தான் நான் வீட்டு ஃபுல்லாக தேட முடியாதுடா என்னால். எனக்கே பயமாக இருக்குடா. சவுண்ட் இருந்தால் கூட எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதில் சவுண்டே கேட்காது. அது ஒரு வேறு விஷயம். இருங்க திரும்ப தொடுவேன் கட்சின்னு வரும். ஹான்னு சிரிக்கிறான். கட்சினை ஸ்கிப் பண்ணுறா. கத்தத்து பார்த்தாலே எனக்கு காது பிடிக்குது. வாடாடி. என்னடா குஞ்சின்னு வர நீ? ஒன்றை மாதிரி நினச்சி என்ன? சீக்கிரம் போடா. கீழே போடா. வட்டுக்குள்ளே போடா. என்னத்தையும் இருங்க எனக்கு தெரிஞ்ச வரமாட்டான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. ஆமாம் வரமாட்டோம். மேலே போடா. இங்கே ஒரு பலூன் இருக்குது. இங்கே ஒரு பலூன் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பலூன் தான் இப்போ ஒரு ரியாலிட்டிக்கு போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்பா எப்படி தப்பிச்சுங்க. கதிரை விட்டானுங்க. கண்டிப்பாக எனக்கு கதிரை விட்டானுங்க. எத்தனை டேக் எடுக்க போகுதுன்னு பயந்தேன். சிம்பிளாக ஒரே டேக்கில் முடிச்சிட்டானுங்க. அதோட இங்கே மெயின் டோர் ஓப்பன் ஆகிருக்கு. எங்கே எதோ எழுதி வச்சுருக்கானுங்க. சார்லி ஐ லாக் த டோர் சம்திங்கு. அதான் கீ கண்டுபிடிச்சல. இன்னும் எழுதி வச்சுருக்கானுங்க. ஐ வாஸ் 100ly ஐ சி சம் ஏதோ வெளியே சுற்றுதாங்க. அதாவது ஏதோ விலங்கு மாதிரி ஏதோ வெளியே சுற்றுதான். அதை தான் எழுதி வச்சு அதுதான் டேடி எழுதி வச்சுருக்காரு. வெளியே என்ன இருக்க போதும். சிட்டிக்கு வந்துட்டோம். என்னடா ஒரு பனிமூட்டமாக இருக்குது. டேய் என்னடா நடக்க போகுது? எது போலீஸ் கார் இருக்குங்க. கட்சினாடா திரும்ப பலூன் கொண்டு வந்துடாதீங்கடா. அட்டென்ஷன் எவ்ரி ஒன் ஹேஸ் பீன் எ பெட்ரோல்ஸ் மிலிட்ரி பேஸ். அதாவது என்ன சொல்கிறானுங்க? காரை சுற்றி காமிக்கிறானுங்க. நியூ மிலிட்ரி டேக்கிங் அவே த லாஸ்ட் சர்வீஸ் ஆஃப் த சிட்டி ஹாஸ்பிட்டல் பிகாஸ். அதாவது என்ன இவனுங்க வேறு. அதாவது என்ன சொல்கிறானுங்கன்னா இந்த சிட்டியில் வாழ தகுதி இல்லாத ஆயிடுச்சு. எல்லோரும் இதை விட்டு வெளியேறினாங்க. மிலிட்ரி கூட இதை விட்டு வெளியேறிட்டாங்க. தெரில அப்படி தான் எனக்கு புரிஞ்ச இங்கிலீஷை நான் சொல்கிறேன். அதாவது எல்லோரும் வெளியேறிட்டாங்க. நீங்களும் வெளியேறி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏங்க இந்த பேட்டு செம்மையாக இருக்குங்க. ஸ்டீவ் பேட்ரா. ஸ்டீவ் பயிலுகடா. கொஞ்சம் நைட் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்டீவ் பயிலுகடா செம்மையாக இருக்குது. இந்த வச்சுக்கோ. எனக்கு மேப் வேறு கொடுத்துருக்கானுங்க. மேப்பை பார்ப்போம். அந்த எது ரெட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டல் எங்கடா இருக்குது? சிட்டி ஹாஸ்பிட்டல். இது இருக்குது சிட்டி ஹாஸ்பிட்டலு. ஒரே ஸ்ட்ரைட்டாக போனோமா? ஓகே புரிஞ்சிச்சு. இந்த பக்கம் திரும்பி போனோம். ரைட்டா லெஃப்டா? ரைட்டு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க கன்று மாற்றுவோம். என்னங்க அது? என்ன கருமண்டாது? சுரா ஏங்க என்ன கருமண்டாது? நீ ஒன்றும் இல்லைல்ல? இங்கே விடுங்க ஒன்று. இதை விடக்கூடாது. எல்லாருக்கும் குஜிலி மஸ்து போடுறா. ஊஜி சம்பவம்டா. எப்படியே 2 பேருக்கு ஒன்றாச்சு. அதுக்கு தான் இந்த மேப்பில் ரெட் கலரில் குத்திருந்தீங்களா? ஐயோ இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. போகிற வழியில் வராமல் இருந்தால் சரி. கன்று மாற்றுவேன். இந்த கன்று ரொம்ப மக்கைய சுத்து. இதுவானா இதை எடுத்து சுற்றுப்போம். இது பேர் சார்ஜி பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய மழைனால தெரியுது. இதை போடுவோம். கன்னுடா இது. எப்பாடே செம கன்னுங்க. ஒரே அடியில் தப்பாங்களா? அதெல்லாம் எவ்வளோ நேரம் ஏற்றுது அந்த கல்லாம்? 2-3 சூடு ஏற்றுது. ஒரே ஷாட் தாங்க. அவ்வளோதான் செத்துடுச்சு அது. நான் எதிர்பார்க்கலடா. நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஐயோ எந்த போக பண்ணலையே. இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன்.
மெடிக்கிட் இருந்தால் எடுத்துன்னு போனோம். மெடிக்கிட்டே கொடுக்க மாட்டானுங்க 5 பீஸ் தான் வரைக்கும். ஏதோ கேட்டு மாதிரி இருந்தது, தொட்டு அந்த பக்கம் போயின்னுக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் வேறு போய் நம்ம சிஸ்டரை காப்பாற்றணும் சீக்கிரமாக. நான் வர இப்போ எந்த பக்கம் போகணுன்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் அப்போ இந்த பக்கம் தான் போகணும். இருங்க இப்போ மேப் எடுத்து பார்த்துக்கிறேன், ஏன்னா குழம்புது. ஓகே. 2 பேர் இருக்கானுங்களா? இந்த பக்கம் தான் 2 பேர் இருக்கானு காட்டுது. வாங்கடாடி 2 பேரும் ஒன்றா வாங்கடா. இதை பாருங்க 2 பேர் வச்சு ஒன்றா அடிப்போம். செம்ம கண்ணுங்க இது. எத்தனை பேர் வந்தாலும் செம்மையாடி இது. ஏன்டா செம்ம இது எவ்வளோ பெரிய கன்று. எனக்கு தான் இந்த கன்னோட அருமை தெரியல. இருங்க இது புல்லட் இருக்குது. புல்லட் ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு இந்த கன்று ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஏறுது. இருங்க இந்த பக்கம் தானே போகணும். இந்த பக்கமாக இந்த பக்கம் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஆமாம் இந்த பக்கம் தான். இங்கே இது இருக்குங்க. இங்கே மெடிக்கிட்டு எறா எவனும் இல்லைன்னா பயன்டா டீஸ். உயிரையோ நம்ம இவனுங்களை குஜிலி மஸ்து பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க நம்மள குஜிலி மஸ்து பண்ணுறோம். நம்மள சார்ஜ் ஏறி தொலைடா. பட்னி பின்னாடி வந்து பயந்துச்சு. எல்லா கேம்லேயும் இப்படி தாங்க பின்னாடி வந்து பயன்படுத்துகிறாங்க. அசிங்கமாகவே இல்லைடா. சீக்கிரமாக உள்ளே போடா. ஏன்னா ஏதோ எழுதிருக்கு. இந்த கந்தான் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. வி கேண்ட் எதோ சொல்கிறானுங்க, நமக்கு தேவையில்லாத. சீக்கிரமாக உள்ளே போடா. ஹாஸ்பிட்டல் சீக்கிரம். ஒரே பயந்துட்டாங்க பின்னாடி வந்து. ஏன்னா இந்த இடம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. இதான் வந்தால் சரி இருங்க. இது என்ன கருமா சார் அது? என்னடா அது? எங்க அது ரோட்டில் பார்த்தோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குங்க. என்னடா அங்கே 2 இருக்குன்னு சொல்லாதீங்கடா. தம்பி அங்கே 2 இருக்குன்னு சொல்லாதீங்கடா. எங்க சேவ் பண்ணிப்போம். ஏன்னா இதுக்கு அடிச்ச கொண்டுடுச்சிங்கன்னா என்ன பண்ணுறது? இது வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டருக்கு எழுதி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லெட்ரு. சரி அவ்வளோன்னு பேசாமல் போமா. ஐயோ 2 பேர் இருக்கானுங்களே. குஜிலி மஸ்து பண்ணாமல் இருந்தால் சரி. இருங்க. ரைட்டா லெஃப்டா லெஃப்டே போகலான்டா. வாடா போடா. போடு. 2 பேரும் ஒரே ஷாட்டில் போட்டாங்க. எங்கே சொங்கிட்டானுங்க 2 பேரும். இருங்க இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்கே ஏதோ கீ கச்சிருக்குங்க. இது என்ன கீன்னு தெரில. சரி இருங்க மெடிக்கிட்டு தேவையானது எல்லாமே எடுத்துப்போம். போவோம் சீக்கிரம் போடா. இங்கே கொஞ்சம் புல்லட்ஸ்லாம் இருக்குது. எல்லா புல்லட் எடுத்துப்போம். இந்த கன்னுக்கு புல்லட்டே தேவையில்லைங்க. இந்த ஒரு செமையாக இருக்குது இந்த கன்று. ஏன் அது ஷெர்பி ஸ்ட்ரைட்ஸ் படிக்க தெரியலையே. சரி இதுக்கு தான் அந்த கீ போல். சரி எப்படியோ கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டானுங்க. திரும்பவும் இருங்க. கீழே தான் அந்த விலங்குங்க வந்து அப்புறம் மேலேயும் இருக்கும்ல. பின்னாடி மட்டும் வந்து பயன்படுத்தாதீங்கடா. என்னடா இடம் இது? என்னங்க இது? போ சாவு. ஒருத்தர் தொத்தின்னு வரான்டா. டே சீக்கிரட்டா லோட் ஆகி தொடடா. தம்பி லோட் ஆகுடா. அவன் காணுங்க. ஒளிஞ்சிருந்த பார்த்தீங்களா? எவ்வளோ திருட்டுத்தனமாக இங்கேருந்து ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்த்துச்சு. கேவலமான ஒரு எண்ணங்க. ஒளிஞ்சிருந்து அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா யார் அவங்களுக்கு கொடுத்தா? இந்தா வச்சுக்கோ. இருங்க ஏதோ பக்கத்தில் போகிறேன். என்னடா ஏதோ கட்சின்னு திரும்ப காட்டுறானுங்க. ஏதோ விலங்கு கொண்டு எங்கே பலூனுங்க. அவ்வளோ பாவி. இன்னைக்கு சங்கு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இருங்க பின்னாடி திரும்ப பலூனை போய் தொடரணும்னு நினைக்கிறேன். நான் வர பலூனை திறந்தால் தான் கது ஓப்பன் ஆகும். என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இப்போ அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். நல்ல சேசிங்கில் என்னடா அது? இது பார்க்க அந்த சாப்டர் உள்ள சேசிங் மாதிரி இருக்குது. ஆடாடா தம்பி மாதிரி அண்ணன்டா. அப்படியே சேசிங். இப்போ அவன் வர தொத்தின்னு வரானா? தம்பி ஓடுறா. பூந்து ஓடுறா. சேசிங் வேறடா. ஜூன் நான் பொண்ண நாள். சீக்கிரம் போடா. மே போகலாமா? சரி மேவே போ. சரி அடுத்தது எதிரா ஆகஸ்ட்டா? போ ஆகஸ்ட்டு போ. ஏங்க சுற்றி ஒரு இடத்துக்கு தாங்க வரேங்க. இருங்க மார்ச் போவோம் இந்த வாட்டி. சைட்லலாம் வலி இருக்குது. ஏன்னா சாப்டர் 1ல் தெரியும் கொஞ்சம். அதனால தான் ஏப்ரலு. இந்த வாட்டி நம்ம இது போவோம். சீக்கிரம் போடா. இவன் வேறு நிற்கிறான் அப்படியே. ஆகஸ்ட்டே போவாங்க. யாரு கேட்பா? என்னதுடா அது? வீனஸா? பிளானட் பேர் தானே அது வீனஸ்ன்றது. ஜூபிட்டரா? நெப்டியூன் தானே அது. நெப்டியூன் என்ன எழுதிருந்தாங்க? ஐயோ அது கூட தெரியல. இது என்னன்னு தெரில. ஏதோ பேர்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே வாயில் வர்றது. யாரோ பின்னாடியே தொத்தின்னு வரான்.
டேய் கதவு தொடுறா, இவன் வேற நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. எக்ஸிட் இஸ் ஹியர். அவ்வளோதான்டா. எங்கடா எக்ஸிட்டை காணோம்? என்னடா இங்கே பிளாங்காக இருக்குது கதவு. டேய் சீக்கிரம் பலூனை தொடுறா. எங்க அந்த பலூன் கிட்ட போயிட்டு நின்ட்டாங்க. அந்த சிம்பிள் காட்ட மாட்டுது, கை சிம்பிள். இவன் பேன்னு நிற்கிறான் அப்படியே. டேய் இந்த மாதிரிலாம் இருந்தால் கஷ்டம்டா தம்பி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னே தெரியல. எங்கடா வந்திருக்கோம்? இது எந்த இடம்? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஏதோ லெட்ரு வேறு இருக்குது. will no longer after that addressன் யுவர் கம்ப்யூட்டர்ஸ் எதை எழுதி வச்சுருக்கானுங்க. சீக்கிரம் வெளியடா. அது கூட எது சாவி கிடச்சிருக்கு. சேவ் பண்ணிப்போமா? இல்லை சேவ்டா, சக்ஸஸ்ஃபுல்லி சேவ். ஓகே. அதாவது அவனுங்க இருங்க பார்க்க இந்த மென் விசஸ் வேர்ல்டில் அது பேர் என்ன, மேன் விசஸ் வேர்ல்டா, அதில் வர ஹீரோ மாதிரியே இருக்கார்ல. ரெஸ்ட் அண்ட் பீஸ் யுவர் பாஸ் டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட். தம்பி எனக்கு யாருமே பாஸ் இல்லை. சும்மா சொல்கிறா. எனக்கு எது இருக்குங்க. எங்க ஒரு லாக்கரையே ஒழிச்சு வச்சுருக்காங்க இவன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கட்சின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கட்சின்னு சொல்ல வரானுங்கன்னா, கீ காட்டுது. ஆனால் கீ காட்டா இப்போ அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போனோம். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஒன்றுமே எழுதியிருந்ததில்ல சொல்ல முடியாது. அதில் சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அதாவது என்ன எழுதியிருந்ததுன்னா, இங்கே இது இருக்குது, மெடிக்கிட்ட எடுத்துக்கணும். அந்த லெட்டரில் வந்து அதாவது இவன் செத்துட்டானா, இவன் தான் இவன் தான் இந்த இடத்துக்கு ஓனரான், டாக்டர். இவன் வந்து செத்துட்டான். செத்தவன் என்ன பண்ணா, கழுத்தில் ஒரு சாவி போட்டுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாவியோடு அப்படியே புதைச்சிட்டானுங்க இவன் சேர்த்து. இப்போ அந்த சாவியை நம்ம எடுக்க போகிறோம் தோண்டி. அது எடுத்தால் தான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ இதை தான் எனக்கு சொல்கிறானுங்க, சாவி ஏறா போயின்னு. ஆனால் இப்போ நம்ம வேறு எங்கேயோ வழி மாறிச்சு, இந்த பக்கம் இருக்க வழி. இப்போ அந்த சாவியை தான் இப்போ நம்ம எடுக்க போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த சாவி எடுக்க தான் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, எதுவும் பேருனதா கிரேவியார்டுன்னு நினைக்கிறேன். இது சரியாக தெரியல அது பேர். கிரேவியார்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு தான் போய் ஆகணும். இருங்க மேப் அப்போ அது எங்கே இருக்குன்னு. கம்பேரேட்டிவ் படி இல்லையா என்னதுரா அது? மார்ச்சரி. எப்படி பர்சன்டா மார்ச்சரியா? இல்லையே, மார்ச்சரின்றது வேறையே. அப்போ அது பேர் என்ன? சரி நம்ம கிரேவியார்டுன்னு சொல்லுவோம். அங்கே தான் போய் ஆனால் இப்போ நான் வழியை மாற்றிட்டேன். இருங்க கொஞ்சம், நான் எந்த பக்கம் போயிட்டு இருக்கேன்? கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிரேவியார்டுக்கு தான் நம்ம இப்போ போய் ஆகணும். இப்போ அப்புறமா அந்த கிரேவியார்டுக்கு போயிட்டு கேமை முடிச்சுக்கிறேன். ஏன்டா அப்புறமா கேம் முடிச்சுக்கிறேன்னு கேட்காதீங்க. பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் கேமு. 1.5 மணி நேரம் போட்டிங்கன்னா நீங்களா பார்ப்பீங்களா? இது மிச்சத்தையே பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் 1.5 மணி நேரம் நான் அப்படி இதை வச்சேன்னா 2 மணி நேரம் ஆகிடும். அதெல்லாம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஸோ நான் இதோட இந்த கிரேவியார்டுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கிறேன். அதோட பார்ட் 2ல் சந்திக்கிறேன். அந்த கிரேவியார்டு எங்கடா இருக்குது? எனக்கு தெரிஞ்ச அந்த கிரேவியார்டை காணுங்க. இதோ இருக்குது. இதோட இந்த கேமை முடிச்சுக்கிறேன். இருங்க, இதோட லெட்டர் வேறு எழுதியிருக்கு. இது வேறு ஏதோ எழுதியிருக்கானுங்க. இருங்க ஓப்பன் அடிப்போம் கிரேவியார்டை. ஓப்பன் ஆடுற கிரேவியார்டை ஏங்க ஓப்பன் பண்ண முடியலங்க கிரேவியார்டை. என்னடா ஆச்சுங்க? ஏன்டா ஓப்பன் பண்ண முடியல? சரி அப்போ நான் இதோட இந்த கேம் முடிச்சிக்கிறேன். இங்கே ஏதோ கது மாதிரி இருக்குது. இதுக்கு இந்த சாவி. ஆமாம், ஓப்பன் பண்ணுற சிம்பிள் காட்டுது. சரி இதோட நான் இந்த கேமை முடிச்சிக்கிறேன். எப்படி ஓப்பன் அடிக்குது வர எனக்கே தெரியலையே. சரி நான் இதோட இங்கே கதவு இருக்குது, அது என்ன கதவுன்னு தெரியல. சரி இதோட இந்த கேம் முடிச்சிக்கிறேன். பார்ட் 2ல் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், பாய்.